ஐயோ பாவம், எங்களுக்காக இவ்ளோ சமைச்சிருக்க. நான் உனக்கு எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆண்டி. இன்னைக்கு எல்லா வேலையும் நான் தான் பண்ண போறேன். முதல்ல நீங்க உட்காருங்க. சரி சரி. அப்பா, என்ன வாசனை! ரொம்ப நல்லா இருக்குமா? ஆண்டி இருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓ அப்படியா? சரி சரி. என்ன டேஸ்ட், என்ன பதம்! அளவா நெய் ஊத்தி அருமையா பண்ணிருக்கம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. அங்கிள், நீங்க தோசை கேட்டிருந்தீங்கல்ல, இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச நெய் தோசை. சந்துரு, நீ பூரி கேட்டல, சூர்யா நீ எதுனாலும் ஓகேனால எனக்கு இட்லி பிடிக்கும், உனக்கும் இட்லியே வைக்கிறேன். ஆண்டி, உங்களுக்கு பிடிச்ச இட்லி. அம்மா, இந்த தட்டும் காலியா தான் இருக்கு. ஐயோ சாரி அங்கிள். அடடா, என் மருமகளை என்னமோன்னு நினைச்ச. ஒரே நாள்ல எவ்வளவு வெரைட்டி! இட்லி, தோசை, பொங்கல், பூரி, 2 வகை சட்னி, சாம்பார், இதுல ஸ்வீட் வேற. இத மட்டும் என் அத்தை பாத்துருந்தாங்க, அவ்வளவுதான். இப்பவே சூர்யா கையில தாலிய கொடுத்து உனக்கு கட்ட சொல்லிருப்பாங்க. சித்தி பேசுறத பார்த்தா நீ கை கழுவுனே உனக்கு கல்யாணம் நினைக்கிறேன். பேசாம சாப்பிடுறா. ஜெயந்தி, என்னமோ மருமக இந்த உலகத்திலே இல்லாதது சமைச்சா மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை புகழ்ந்து பேசிட்டு இருக்க. நம்ம வீட்ல தினமும் நான் பண்றது தானே. என்னக்கா பேசுறீங்க நீங்க? அவ யாரு? அமெரிக்கால பிறந்து வளர்ந்த பொண்ணு. அவ பீட்சா, பர்கர், பிரெட், ஜாம்னு சாப்பிட்டு வளர்ந்தவ. அவ இந்த அளவுக்கு சமைச்சதே பெரிய விஷயம். அதுவும் ஏனோ தானோன்னு சமைக்கல, நல்லா டேஸ்டா சமைச்சிருக்கா. அத மனசு விட்டு பாராட்டுவீங்களா? அத விட்டுட்டு இப்படி பேசுறீங்க. சாமானியா சமைக்க போறேன்னு சொன்னப்ப நான் என்னமோ நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது சாமானியா, நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. அதுவும் இந்த கார சட்னி ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமாண்ணே, இட்லி கூட மல்லிகைப்பூ மாதிரி அழகா இருக்கு. அப்படியே நாளா மடிச்சு நூல்ல கோத்து சாமி படத்துல மாட்டி வைங்க. ஜெயந்தி, நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த டேஸ்ட் நான் எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கே. அக்கா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நிஜமா நல்லாதான் இருக்கு ஜெயந்தி. எல்லாம் பேசுனது போதும், நீங்க முதல்ல சாப்பிடுங்க.
ஐயோ. ஆ, நீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நான் யாருக்காக கஷ்டப்பட்டு சமைச்சேனோ அவரு ஒரு வார்த்தை கூட சொல்லாம சாப்பிடுறாரு. சூர்யா, சாப்பிட்டு பார்த்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. நல்லா இருக்கா இல்லையான்னு அதையாவது ஓப்பனா சொல்லலாம்ல. பாருங்க ஆண்டி, அது கூட சொல்லாம அமைதியா இருக்காரு. ஐயோ சாமான்யா, இதுக்கு ஏமா நீ வருத்தப்படுற? அவன் எப்பவுமே இப்படிதான், சட்டுன்னு யாரையும் பாராட்ட மாட்டான். மனசுக்குள்ளேயே இருக்கும், வெளியில சொல்லிக்க மாட்டாமா. டேய், ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லேண்டா. சூர்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? பாவம், கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கா. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. சமைக்கிறவங்க ஏங்கறதே இந்த பாராட்டுக்காக தான். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல, எல்லாரும் சொல்லிதான் அவர் காம்ப்ளிமெண்ட்ஸ் தராரு. அதுக்கு அவர் எதுவுமே சொல்லாம இருக்கலாம். சூர்யா, நீ செத்தடா. இவ உன்னை அழுதே சாவடிக்க போறா. நீயும் செம்மறி ஆடு மாதிரி தலையாட்டிட்டே இருக்க போற. உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. டேய், சூர்யா. அது ஒண்ணு இல்ல சாமான்யா, அவனுக்கு ஏதோ ஆபீஸ் டென்ஷன் போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத, நிஜமா சொல்றேன். எனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே உன் சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில இருந்து இவ்ளோ வெரைட்டியா சமைச்சு நீ டயர்டா இருப்பல, வா வந்து உட்காந்து சாப்பிடு. ஆண்டி, நீங்க எப்பவுமே என்கிட்ட உண்மைதான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா? ஆ, அப்படின்னா லஞ்ச் நான் தான் சமைப்பேன். ஐயோ, லஞ்ச் எல்லாம் வேணாம். பாவம், உனக்கு எதுக்கு கஷ்டம்? அப்போ என் சமையல் உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. இவ்ளோ பேருக்கு நீ ஒரு ஆளா அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. மதியம் ஏன் கையால தான் லஞ்ச். சரிம்மா, உன் இஷ்டம். ம். இவன் வேற போன் பண்றான். என்ன சொல்ல போறான்னு தெரியலையே.
பேசாம சாமானியா கிட்ட கொடுத்து பேச சொல்லலாமா? போனை எடு. சாமானியா கிட்ட சொன்னா அவ என்னதான் பேச சொல்லுவா? ஹலோ. ஹாய் டியர். என்ன பிஸியா? நான் உன் டியர் இல்ல, என்ன அப்படி கூப்பிடாத. லவ் பண்ற பொண்ண டியர்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? என்ன டியர் சைலண்ட் ஆயிட்ட? சரி அதை விட, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? என்னால அங்க வர முடியாது. அங்க வர முடியாதா இல்ல எங்கேயுமே வர முடியாதா? எங்கேயுமே தான். அப்போ உன் குடும்பத்தோட மானம் கப்பல் ஏற போகுது. உங்க அண்ணன் கடன்லாம் அடைக்க முடியாம சாக போறான். உங்க பிசினஸ் எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆக போகுது. ஊர்ல இருக்கிறவங்க பணத்தை ஏமாத்தி சம்பாதிச்சிங்கன்னு உன் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரப்போகுது. இத்தனை வருஷமா நீங்க கட்டி காத்து வந்த அந்த பேரெல்லாம் நாசமா போக போகுது. என்ன டியர் சைலண்ட் ஆயிட்ட? பயமா இருக்கா? இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சா நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். ஓகேவா டியர்? என்ன மிரட்டுறியா? நான் நேரா போலீஸ் கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. உன்னதான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. மாட்டினா அவ்வளவுதான். போலீஸ் ஸ்டேஷனா? ஐயோ வேணாம் டியர், எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் டியர். மரியாதையா எங்க அண்ணன் கிட்ட எடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. என்ன போலீஸ்னா பயந்துருவோமா? வா தாராளமா போலாம். நீதான் எனக்கு லேப்டாப்பை எடுத்து கொடுத்தன்னு சொல்லுவேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு நீதான் பணத்தை என் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணேன்னு நான் சொல்லுவேன். நாம ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இந்தாங்க போட்டோன்னு போலீஸ் கிட்ட காட்டுவேன். அப்புறம் அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அப்படி இல்லையா ஆசிரமத்துல இருக்கிற உங்க பாட்டி கிட்ட போவோம். அவங்களையே நேர்ல பார்த்து பேசலாம். என்ன பாட்டி உங்க பேத்தி பண்றது சரியானு பாட்டிக்கிட்டே கேட்போம். அவங்க ரொம்ப நேர்மையானவங்களாமே. கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா நாங்க எப்படி வளர்த்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தத்திலேயே செத்துருவாங்க. என்ன டார்லிங், இது ஓகேவா உனக்கு? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? கவலைப்படாத, நான் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நீ நான் சொல்றபடி கேட்கணும். நாளைக்கு இல்ல, நீ இன்னைக்கு ஈவினிங் ரிசார்ட்டுக்கு வரணும். என்னால வர முடியாது. நீ மட்டும் வரல, அப்புறம் நான் அங்க வந்துருவேன்.
நம்மளோட காவிய காதல எல்லாருக்கும் படம் போட்டு காமிச்சிருவேன். போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் உங்க வீட்டுல சொல்லிடுவேன். அதுக்கு மேல என்ன நடக்கும்னு நான் சொல்லி தர வேண்டியதில்ல. அதனால நீ வர மாட்டேன்னு சொல்ற வார்த்தையே இனி உன் வாயிலிருந்து வரவே கூடாது. அத நான் கேட்கவும் கூடாது. என்ன புரியுதா? உன் குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம், உன் பாட்டியோட உயிர், இது எல்லாமே இப்ப உன் கையில தான் இருக்கு. 2 டேஸ்ல நான் உனக்கு கால் பண்றேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. பாய் டியர். ஏய் லீலாவதி மாட்டினடி.